Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி லெசன் 6 தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் இருக்குது இல்லைங்களா, அதில் செகண்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வீடியோ நம்பர் 1ல் 6.6 வரைக்கும் நம்ம டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருந்தோம் இல்லைங்களா. இப்போது அடுத்து 6.7லேருந்து இந்த லெசனோட முடிவு வரைக்கும் நம்ம முடிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலநிலை பற்றி இங்கே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்க, இப்போது இந்தியா நம்மளோட நாடு கடகரேகையோட அடிப்படையில் 2 சம பக்கங்களாக வந்து பிரிக்கப்படுது. இந்த பக்கம் ஒரு பக்கமாகவும் இந்த பக்கம் ஒரு பக்கமாகவும் பிரிக்கப்படுது சரிங்களா. எதோட அடிப்படையில்? கடகரேகையோட அடிப்படையில் இந்தியா 2 சம பிரிவுகளாக வந்து பிரிக்கப்படுது சரிங்களா. நம்மளோட தமிழ்நாடு இந்த கடகரேகைக்கு தெற்கு பக்கமாகவும் பூமத்திய ரேகைக்கு பக்கத்துலேயே வந்து அமைந்திருக்கு ஓகேங்களா. இது ஆல்ரெடி நம்ம லெசன் நம்பர் 1லேயே படிச்சிருக்கோம். இந்தியாவை 2ஆக பிரிக்கக்கூடிய ரேகை வந்து கடகரேகை. நம்மளோட கடகரேகைக்கு பக்கத்துலேயும், அதாவது அதோட தெற்கு பக்கத்துலேயும் பூமத்திய ரேகைக்கு பக்கத்துலேயும் அமைந்திருக்கக்கூடியதான் நம்மளோட மாநிலமான தமிழ்நாடு சரிங்களா. சரி, இப்போ இந்த காலநிலை அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோமா. ஸோ பருவ காலங்கள் அது எந்தெந்த மாதங்களில் வந்து நடைபெறுதுங்கிறத பார்ப்போம். குளிர்காலம் ஜனவரியிலேருந்து பிப்ரவரி வரைக்கும், கோடைக்காலம் மார்ச் முதல் மே மாதம் வரைக்கும், தென்மேற்கு பருவக்காற்று வந்து ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும், வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் சரிங்களா. இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாக்ஸ் ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 பிரிவுகளுமே வந்து நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம் ஓகேவா. ஃபஸ்ட்டு குளிர்காலம் எப்போ இருந்து எப்போ வரைக்கும்? ஜனவரியிலேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் சரிங்களா. அப்போ ஜனவரி முதல் பிப்ரவரி மாதங்களில் சூரியனோட கதிர்கள் வந்து செங்குத்தாக வந்து பூமத்திய ரேகையில் விழுகுது. எப்படிங்க? செங்குத்து கதிர்களாக எங்கே விழுகுது? பூமத்திய ரேகையில் விழுகுது. ஸோ பூமத்திய ரேகைனா நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி? ஈக்குவேட்டார் அப்படின்றத நம்ம மேப்பில் படிச்சிருப்போன்றத சொல்லி கொடுத்துருக்கேன்னா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகர ரேகைனா நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம்? ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு வந்து நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த 2 ரேகைகளுக்கும் இடையே வந்து செங்குத்து கதிர்களாக வந்து நமக்கு சூரிய கதிர்கள் விழுகுது. எதுக்கும் பூமத்திய ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையே வந்து செங்குத்து கதிர்களாக வந்து விழுகுது சரிங்களா. இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதுமே வந்து சூரிய கதிர்கள் வந்து எப்படி இருக்குது? சாய்வாக, ஸ்லாண்டிங்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து சாய்வாக விழுகுது சரிங்களா. அதனால் இந்த மாதங்களில் நமக்கு பெருசாக வந்து வெயில் ஏற்படாமல் காலநிலை வந்து எப்படி இருக்குது? குளிராக காணப்படுது சரிங்களா. ஸோ அந்த பூமத்திய ரேகையிலையும் அண்ட் வந்து மகர ரேகையிலையும் நமக்கு சூரிய கதிர் வந்து செங்குத்தாக விழுகுது. அந்த டைமில் இந்தியா முழுக்க நமக்கு அந்த சூரிய கதிர் எப்படி காணப்படுது? சாய்வாக வந்து காணப்படுது சரிங்களா. எப்படி? சாய்வாக காணப்படுறனால வெயில் வந்து தாக்கம் அந்த அளவுக்கு இல்லாமல் குளிர்ந்த நிலை வந்து நமக்கு காணப்படுது சரிங்களா. எதனால் குளிர்ந்த நிலை வருதுங்கிறது நமக்கு இப்போ புரியுதுங்களா? சரிங்க. சரி, இப்போது அந்த காலநிலை, அந்த குளிர்ந்த காலநிலையில் 15 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பநிலை வந்து நமக்கு பதிவாகுது. சில நேரங்களில் வந்து 5 டிகிரி செல்சியஸ்க்கும் குறைவாக வந்து நமக்கு காலநிலைகள் ஏற்படுது. இதே நீலகிரியில் பார்த்திங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ்லாம் கூட வந்து பதிவாயிடுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா. எப்போது? இந்த குளிர்காலத்தில் ஓகேங்களா. சரி, அடுத்து வந்தோம் அப்படின்னா கோடைக்காலம். சரி, கோடைக்காலம் இந்த பாக்ஸில் எப்போருந்து எப்போ வரைன்னு பார்த்துருக்கோம்? மார்ச்லேருந்து மே மாதம் வரைக்கும் அப்படின்னு வந்து பார்த்துருக்கோமா. சூரியன் வந்து வடக்கு நோக்கிய நகர்வு மார்ச்லேருந்து ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நிகழுது சரிங்களா. வடக்கு நோக்கிய நகர்வு சரிங்களா. அப்போ அந்த சூரியனோட செங்குத்து கதிர் எந்த பக்கம் விழுகுது அப்படின்னா தென்னிந்தியாவில் விழுகுது சரிங்களா. ஸோ போன குளிர்காலமில் என்ன பார்த்தோம்? நமக்கு பொதுவாக இந்தியா முழுக்க வந்து சாய்வாக விழுகுதுன்னு பார்த்தோம். இந்த கோடை காலகட்டத்தில் எப்படி விழுகுது? நமக்கு செங்குத்தாக வந்து நம்ம தென்னிந்தியா பக்கம் விழுகுது. அப்போது அந்த பூமத்திய ரேகையில் இருக்கக்கூடிய வெப்பநிலை படிப்படியாக நமக்கு வந்து என்ன பண்ணுது? அதிகரிக்குது சரிங்களா. சரி, அப்போ வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு பதிவாகுது ஓகேவா. சரி, அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த டைமில் தான் வந்து முன்பருவ மழை வந்து மாஞ்சாரல் மூலமாக வந்து நமக்கு கிடைக்கிது. வெப்பசலனம் மூலமாக அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்காக சில நேரங்களில் வந்து மழை பொழியும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி மழையும் வந்து நமக்கு கிடைக்கிது. அடுத்து வந்து தென்மேற்கு பருவக்காற்று, இது வந்து எப்போ இருந்து எப்போ வரைக்கும்? ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோமா. சரி, மார்ச் முதல் மே மாதம் வரை அந்த டைம் என்னதுங்க? கோடை காலங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த கோடை காலத்தினால வட இந்திய நிலப்பரப்பு அதிக வெப்பத்தை வந்து அடையுது. அப்போ அந்த டைமில் குறைந்த அழுத்தம் வந்து உருவாகுது. வட இந்திய பகுதிகளில் என்ன அழுத்தம் உருவாகுது? குறைந்த அழுத்தம் வந்து உருவாகுது. எதனாலங்க? அதிக வெப்பநிலை வந்து வரனால அங்கே வந்து ஒரு குறைந்த அழுத்தம் வந்து உருவாகுது. அப்போ இது வந்து எதை வந்து இது பண்ணுன்னா காற்றில் வந்து மாறுபாடுகள் வந்து ஏற்படும் சரிங்களா.
அழுத்தம் வந்து நிலவுது அப்படின்னாலே காற்றுல வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படும். அப்போ அதிக அழுத்தத்தினால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா காற்று வடக்கு நோக்கி வீசப்படுது. அப்போது இந்த வடக்கு நோக்கி வீசப்படுறதுனால நமக்கு என்ன உருவாகுதுன்னா தென்மேற்கு பருவக்காற்று உருவாகுது. ரொம்ப சிம்பிளான விஷயங்க. இந்த கோடை காலத்தினால வட இந்தியா பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா உஷ்ணம் வந்து இதாகுது. சரிங்களா, என்னது சூடு வந்து அதிகரிக்குது, அதிக வெப்பம். அந்த டைமில் காற்றில் வந்து மாறுபாடுகள் வந்து ஏற்படும். அந்த அழுத்தத்தின் காரணமாக காற்று வந்து அடிக்கிறது வந்து திசையெல்லாம் மாற்ற வந்து செய்யும். சரிங்களா, அப்போ வந்து இது வடக்கு நோக்கி வந்து காற்று அடிக்கும்போது நமக்கு என்ன உருவாகுது, தென்மேற்கு பருவக்காற்றுங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாகுது. தென்மேற்கு பருவக்காற்று பொறுத்தளவில் தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படி தான் இருக்கும், குறைவான மழைப்பொழிவு தான் வந்து நமக்கு பதிவாகும். சரிங்களா, சரி இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் கோயம்புத்தூர் பீடபூமியில் வந்து 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு வந்து பதிவாகும். ஸோ ஆல்ரெடி வந்து கோயம்புத்தூர் பீடபூமி எங்கே இருக்குங்கிறத நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லைங்களா. சரி, அடுத்து கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் நீலகிரி மாவட்டங்களெல்லாம் 50லேருந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு வந்து நமக்கு பதிவாகுது. ஓகேங்களா, அடுத்தது நம்ம மாநிலத்தோட கிழக்கு பகுதிகளில் மிக குறைவான மழை தான் வந்து பெறும். சரிங்களா, சரி அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று. இது வந்து நமக்கு எப்போ, அக்டோபர்லேருந்து டிசம்பர் மாதத்தோட முதல் பாதி வரைக்கும் நமக்கு வடகிழக்கு பருவக்காற்று வந்து இருக்கும். சரிங்களா, சரி இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து அதிக அழுத்தத்தின் காரணமாக வடகிழக்கு பருவக்காற்று வந்து உருவாகுது. சரிங்களா, சரி அடுத்து வந்திங்கன்னா இந்த வடகிழக்கு பருவக்காற்றை பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னும் நம்ம அழைக்கிறோம். சரிங்களா, இந்த பருவம் தான் வந்து தமிழ்நாட்டோட மழைக்காலமாக கருதப்படுது. தென்மேற்கு பருவக்காற்றில் நமக்கு குறைந்த மழைப்பொழிவு தான் வந்து கிடைக்கும். ஆனால் வடமேற்கு பருவக்காற்றில் வந்து நமக்கு அதிகமான மழைப்பொழிவு வந்து கிடைக்கும். சரிங்களா, தமிழ்நாட்டோட ஒரு வருஷத்துக்கான மழையளவில் 48% இந்த மழைப்பொழிவு தான் வந்து நமக்கு பூர்த்தி செய்து, கடற்கரை மாவட்டங்களில் 60%, கடற்கரை இல்லாத மாவட்டங்களில் அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோம், உள் மாவட்டங்கள், அது வந்து 40 முதல் 50% நமக்கு வந்து மழைப்பொழிவை தருது. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த வடகிழக்கு பருவக்காற்றில் தான் வந்து நமக்கு நிறைய இந்த சூறாவளிகள் ஏற்படுறதுலாம் வந்து நிகழும். சரிங்களா, ஐ திங்க் வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி வடமேற்கு பருவக்காற்றுன்னு தவறாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், வடகிழக்கு பருவக்காற்று. சரிங்களா, ஸோ இந்த சூறாவளிகள் மூலமாக நமக்கு நிறைய சேதங்களும் வந்து ஏற்படும். பயிர்கள், வேளாண்மையில் நிறைய சேதங்கள் ஏற்படும், உயிர் சேதம் இருக்குது, உடைமைகளுக்கு பெருத்த சேதங்கள் வந்து விளைவிக்கக்கூடியதாக வந்து இருக்குது. சரிங்களா, அடுத்தது இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாக்ஸு, வால்பாறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கல்லார் அப்படிங்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் அதிக மழை பெறும் பகுதியாக வந்து கருதப்படுது. இது இந்தியாவிலே 3வது அதிக மழை பொழியும் பகுதியாக வந்து நமக்கு கருதப்படுது. சரிங்களா, ஓகேங்க. ஸோ இதோட நம்மளோட அந்த 6.7 அப்படிங்கிற டாபிக் காலநிலை அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது தமிழ்நாட்டின் மண் வகைகள். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 பிரிவுகளாக மண் வகைகளை வந்து பிரிச்சிருக்கோம். ஒன்று வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண் மற்றும் உவர் மண். சரிங்களா, இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். வண்டல் மண் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஆற்றுல வந்து படிய வைக்கக்கூடிய அந்த படிவுகள் தான் வந்து நமக்கு என்னவா உருவாகுது, வண்டல் மண்ணாக வந்து உருவாகுது அப்படிங்கிறத லெசன் 1லேயே நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. சரிங்க, இது வந்து அதிகமாக எங்கே காணப்படுது அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆற்று பள்ளத்தாக்குகள்லையும் கடற்கரை பகுதிகள்லையும் வந்து இந்த மண் வந்து அதிகமாக காணப்படுது. எந்தெந்த ஊர்களில் காணப்படுதுன்னா தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இந்த மண் எல்லாமே அதிகமாக காணப்படுது. ஸோ இது எல்லாமே பாருங்களேன், ஒன்று கடற்கரை பகுதிகளாக இருக்கும், இல்லைனா நல்ல பெரிய ஆறு இருக்கக்கூடிய பகுதிகளாக தான் இருக்கும் இந்த ஊர் எல்லாமே. ஓகேங்களா, சரி சில உள் மாவட்டங்கள்லையும் வந்து என்ன பண்ணுதுங்க, இந்த ஆற்று பள்ளத்தாக்குகளில் இந்த மண் வந்து அரிதாக காணப்படுது. அடுத்தது கரிசல் மண். இந்த கரிசல் மண் வந்து இந்த தீப்பாறைகள் இருக்குது இல்லைங்களா, அது சிதைகிறதுனால உருவாகக்கூடியதாக இந்த கரிசல் மண். இது என்னென்னு சொல்லப்படுது அப்படின்னா ரீகர் மண். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸாக கொஷின். சரிங்களா, இந்த கரிசல் மண்ணை தான் என்னென்னு நம்ம சொல்கிறோம், ரீகர் மண் அப்படின்னும் சொல்கிறோம். சரிங்களா, சரி இந்த மண்ணில் தான் வந்து பருத்தி வந்து நல்லா விளையிறனால இந்த கரிசல் மண்ணை என்னென்னு சொல்கிறோம், பருத்தி மண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ கரிசல் மண்ணை ரீகர் மண்ணுன்னு சொல்கிறோம், பருத்தி மண் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். சரிங்களா, ஸோ இது அதிகமாக எங்கே காணப்படுது அப்படின்னா கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இந்த கரிசல் மண் வந்து அதிகமாக காணப்படுது. சரிங்களா, அடுத்தது செம்மண். தமிழ்நாட்டோட மொத்த பரப்பளவில் சுமார் 2/3 பங்கு நமக்கு என்னவாக தாங்க இருக்குது, செம்மண்ணாக தான் இருக்குது. மாநிலத்தின் மத்திய மாவட்டங்களில் இது காணப்படுது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த 2 மாவட்டங்களில் ரொம்பவே அதிகமாக வந்து காணப்படுது. சரிங்களா, நம்மளோட பரப்பளவுலே 3/2 பங்கு என்ன மண்ணு தான் இருக்குது, செம்மண்ணு தான் வந்து காணப்படுது. மாநிலத்தோட மத்திய மாவட்ட
மாவட்டங்களில் இந்த செம்மண் வந்து காணப்படுது. அதுலேயும் அதிகமாக சிவகங்கை ராமநாதபுரத்தில் தான் காணப்படுது. அடுத்து சரளை மண். ஸோ சரளை மண்ணுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட சத்து எல்லாமே வந்து தண்ணி அடிச்சுட்டு போயிடும். நீரில் வந்து போயிடுச்சுன்னா மிச்சம் அந்த சரடாக இருக்கும் இல்லைங்களா, அதுதான் என்னது சரளை மண். சத்துக்கள் எல்லாமே நீரில் அடிச்சுட்டு போயிடும். அப்போ உருவாகக்கூடியதான் என்னது இந்த சரளை மண் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு வளமற்ற மண். ஏன்னா சத்து எல்லாமே போயிட்டனால தான் இது சரளை மண்ணுன்னு நம்ம சொல்கிறோம். அதில் வந்து ஏதாவது வளம் இருக்குமா? சத்தே போயிடுச்சு, நாங்கள் என்ன வளம் இருக்க போகுது? அப்போ இது என்னது வளமற்ற மண்ணாக கருதப்படுது. இது வந்து காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்கள் சில பகுதியில் வந்து காணப்படுது. நீலகிரி மலையில் சில பகுதிகள்லையும் வந்து இந்த சரளை மண் வந்து காணப்படுது. அடுத்தது உவர் மண். தமிழ்நாட்டோட சோழமண்டல கடற்கரை பகுதிகளில் மட்டும்தான் வந்து இந்த உவர்மண் வந்து காணப்படுது. சரிங்களா, வேதாரண்ய பகுதிகளில் சில இடங்களில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. டிசம்பர் 26, 2004 என்னங்க சுனாமி வந்துச்சு இல்லைங்களா, அந்த சுனாமி அலைகள்னால அதிகமாக மணல் படிவுகளை வந்து என்ன பண்ணிடுச்சு, தமிழக கடற்கரை பகுதிகளில் படிய வச்சிருச்சு. அதனால் கடற்கரை பகுதிகளில் சில ஏரியா வந்து பயிரிட முடியாமல் இருக்குது. சரிங்களா, உகந்ததாக வந்து கருதப்படலை. அவ்வளோதாங்க. மண் வகைகள் வந்து என்னென்ன பார்த்தோம்? வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், உவர் மண். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? அடுத்தது மண் அரிப்பு. ஸோ மண் அரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அந்த மண்ணை வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும். சரிங்களா, மண் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு புதுப்பிக்க இயலாத வளம். பல ஆண்டுகள் டைம் எடுத்துக்கிட்டு அதுவாக தான் சத்துக்களை வந்து ரீகெயின் பண்ண முடியும். நம்ம எதுவுமே அதை பண்ண முடியாது. சரிங்களா, அப்போ மண் அரிப்புங்கிறது ஒரு முறை வந்துருச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுங்கிறது முடியாத காரியமாக தான் இருக்கும். சரிங்களா, அப்போ இது எதனாலலாம் வந்து உருவாகுது அப்படின்னா காடுகளை அழிக்கிறது மூலமாக, அதிக மேய்ப்பு, நகரமயமாக அதிக மழைப்பொழிவு, இந்த மாதிரி ரீசன்னால என்ன வருது? மண் அரிப்பு வந்து வருது. சரிங்களா, மண் அரிப்பு மண் வளத்தையும் என்ன பண்ணுது? குறைச்சிடுது. விளைச்சலையும் என்ன பண்ணிடுது? குறைச்சிடுது. அப்போ மண்ணை பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடாக இருக்குது. அவ்வளோதான், மண் அரிப்புங்கிற டாபிக் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இயற்கை தாவரங்கள். இயற்கை தாவரங்கள்னால் மனிதர்களோட எந்த ஒரு உதவியும் இல்லாமல் தானே இயற்கையாக வளரக்கூடிய தாவரங்கள் தான் என்னதுங்க? இயற்கை தாவரங்கள். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து லெசன் 1லேயே படிச்சிருக்கோம் இல்லைங்களா. சரி, இப்போ 1988 தேசிய வன கொள்கையின்படி புவிப்பரப்பில் குறைஞ்சபட்சம் 1/3 பகுதி என்னவாக இருக்கணும்னா காடுகளால் சூழப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அடுத்து 2021 மாநில வன அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காடுகளோட பரப்பளவு 26.419 சதுர கிலோமீட்டராக வந்து இருக்குது. மொத்த பரப்பு, அதாவது தமிழ்நாட்டோட மொத்த பரப்பில் 20.31% இது கருதப்படுது. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய காடுகளோட தமிழகத்தின் பங்களிப்பு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காடுகளில் பார்க்கும்போது தமிழகத்தில் 2.99% வந்து இருக்குது. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்தோன்னா காடுகளின் வகைகள் வந்து 5 வகைகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள், அடுத்தது மித வெப்பமண்டல மலைக்காடுகள், அடுத்து வெப்பமண்டல இலையுதிர் காடுகள், அடுத்து மாங்க்ரோவ் காடுகள், லாஸ்ட்டாக வந்து வெப்பமண்டல முட்புதர் காடுகள். இது எல்லாமே என்னங்கிறது டக்குன்னு பார்த்துட்டு போயிடுவோமா? சரி, ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதிக மழை பெறக்கூடிய பகுதிகளில் தான் இந்த காடுகள் வந்து காணப்படும். சரிங்களா, ஸோ இது வந்து அடர்ந்த மற்றும் மரக்கிளை அடுக்குகள் வந்து கொண்டதாக இருக்கும். நல்லா வந்து பயங்கரமாக இருக்கும் போல். அடுத்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளோட சரிவான பகுதிகளில் வந்து காணப்படுது. இங்கே வந்து என்னென்ன மரங்கள் வந்து முக்கியமாக வந்து வளருது அப்படின்னா லவங்க மரம், மலபார், கருங்காலி மரம், பனாச மரம், ஜாவாபிலம், ஜமுன், பலாமருது, அயனி, கிராப் மிரட்டல் போன்றவை இக்காடுகளில் காணப்படும் முக்கியமான மர வகைகள். சரிங்களா, இப்போ வந்து பசுமை மாறா காடுகள்னு பார்த்தோம். இதே வந்து அரை பசுமை மாறா வகை காடுகள் அப்படிங்கிறதுல பார்க்க போகிறோம். இது வந்து எங்கே இருக்குது? கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காணப்படுது. அதுலேயும் நம்ம வந்து போன கிளாஸ்லேயே பார்த்தோம் இல்லைங்களா, சேர்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சைமலை, இந்த மாதிரி காடுகளில் தான் வந்து இது காணப்படுது. ஓகேங்களா, அடுத்தது இங்கே என்னென்ன மரங்கள் வந்து முக்கியமாக காணப்படுது அப்படின்னா மகோகனி, குரங்கு தேக்கு, உள்ளி காஷியா, பலா மற்றும் மாமரங்கள் வந்து அதிகமாக இங்கே காணப்படுது. சரிங்களா, சரி, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த காடு மித வெப்பமண்டல மலைக்காடுகள். ஸோ இந்த காடுகள் வந்து ஆனைமலை, நீலகிரி மலை மற்றும் பழனி மலைகளில் வந்து காணப்படுது நமக்கு. சரிங்களா, ஸோ இது வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா சோலை காடுகள் அப்படின்னும் இந்த வந்து அழைக்கிறாங்க. சரிங்களா, என்னென்னு அழைக்கிறாங்க? சோலை காடுகள்னும் அழைக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நீலகிரி, சாம்பா, வெள்ளை லிட்ஸா, ரோஸ் ஆப்பிள் போன்ற மரங்கள் வந்து இந்த காடுகளில் பரவலாக காணப்படுது. சரியா, அடுத்தது வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். ஸோ இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடில் அதோட இலைகள் எல்லாமே என்ன ஆயிரும்? உதிர்ந்துடும். சரிங்களா,
எப்போ அப்படின்னா கோடை பருவங்களில் இந்த காட்டில் இருக்கக்கூடிய மரங்களோட இலைகள் வந்து என்ன ஆகும், உதிர்ந்துடும். சரிங்களா, அதுதான் என்னது, இலையுதிர் காடுகள். சரி, இங்கே வந்து என்னென்ன மரங்கள்லாம் காணப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பருத்தி, பட்டு மரம், இலவம், கடம்பா, தாகத்தேக்கு, வாகை, வெக்காளி மரம் மற்றும் சிரஸ் இதெல்லாமே வந்து முக்கியமாக காணப்படக்கூடிய மரங்கள்லாம் இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்க மேக்ஸிமம் மரம் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார முக்கியத்துவத்தை வந்து உணர்த்துறதாக வந்து இருக்கும். அடுத்தது மேங்க்ரோவ் காடுகள். இந்த வகை காடுகள் வந்து கடலோர பகுதிகள், ஆற்றின் டெல்டா பகுதிகள், தீவுகள், கடைப்பகுதிகள், அதாவது தீவுகளோட லாஸ்ட்டில், சரியா, அடுத்து ஆற்று முகத்துவாரங்களில் இந்த மேங்க்ரோவ் காடுகள் வந்து காணப்படுது. சரிங்களா, ஸோ இப்போ இதுக்கு இடையில வந்து ஒரு பாக்ஸ் வந்து இருக்குது. இந்த பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு அப்படிங்கிறது இந்த படத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ இது வந்து உலகத்திலே 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடாக கருதப்படுது. சரிங்களா, இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகேவா, இப்போ மறுபடியும் கம்மிங் பேக் டு மாங்க்ரோவ் காடுகள். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மரங்கள், தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உவர் நிலங்கள் மற்றும் உவர் நீரில் வாழும் தன்மை இருக்கக்கூடியது. சரிங்களா, சரி, இப்போ இங்கே என்னென்ன மரம் இருக்குன்னா ஆசியா மேங்க்ரோவ், வெள்ளை மேங்க்ரோவ், காட்டுமல்லி, இந்தியன் பிரவட் மரங்கள் இதெல்லாமே வந்து இங்கே காணப்படுது. சரிங்களா, சரி, இப்போ இது வந்து எந்தெந்த பகுதிகளில் வந்து காணப்படுதுன்னா பிச்சாவரம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, சத்திரம், தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் இந்த வகையான காடுகள் வந்து காணப்படுது. அடுத்தது லாஸ்ட் ஒன், வெப்பமண்டல முட்புதர் காடுகள். ஸோ தமிழ்நாட்டில் மிக குறைவான மழை பெறக்கூடிய பகுதிகள் தான் வந்து இந்த காடுகள் வந்து காணப்படுது. சரியா, சரி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா பனைமரம், வேம்பு, கருவேலம், வெள்ளை கருவேலம், சீமை கருவேலம் இதெல்லாமே வந்து பொதுவாக இங்கே காணப்படுது. சரிங்களா, இது எந்தெந்த மாவட்டங்களில் வந்து காணப்படுது அப்படின்னா தருமபுரி, ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் பிற மாவட்டங்களில் சில பகுதிகளில் காணப்படுது. இங்கே புதர் செடிகள் வந்து அதிகமாக வந்து காணப்படுது. சரிங்களா, அடுத்தது எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ பரப்பளவில் வந்து அதிக காடுகள் வந்து இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க, படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்தோம் அப்படின்னா வன உயிரினங்கள். ஸோ இப்போ வன விலங்கு, அதுக்கப்புறம் வந்து பறவைகள், இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன சொல்கிறோம், வன உயிரினங்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஆல்ரெடி லெசன் நம்பர் 2 ஜியாகிரஃபியில் வந்து என்ன படிச்சிருப்போம், உயிர்கோளங்கள் வந்து நெட்டு வந்து இருக்குது. ஓகேங்களா, எத்தனை இருக்குது, 18 இருக்குது அப்படிங்க நம்ம படிச்சிருக்கோமா. அதில் 3 வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயிர்கோள பெட்டகங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நீலகிரி உயிர்கோள பெட்டகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம், அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகம். 2வது லெசனில் அந்த லாஸ்ட் பேஜில் ஒரு மேப் இருக்கும், அதை எடுத்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும். சரிங்களா, அடுத்தது இயற்கை பேரிடர்கள். ஸோ இந்த டாபிக் வந்து நமக்கு சிலபஸில் டேரெக்டாகவும் வந்து நமக்கு கவர் ஆகிருக்கு. பட் இதில் ரொம்ப படித்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒன்றும் இருக்காது. ஓகேங்களா, இது வந்து ஜென்ரல் அனாலிசிஸ் மாதிரி தான் நமக்கு இருக்கும். சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பாருங்களேன், தமிழ்நாட்டில் நிறைய பேரிடர்கள் வந்து ஏற்படுது. பேரிடர்கள்னால் என்னதுங்க, இயற்கையினால் ஏற்படக்கூடிய பேரழிவு, சேதங்கள், பேரழிவு, இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இயற்கை பேரிடர்கள்னு வந்து நம்ம சொல்கிறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நிலச்சரிவு. மலைப்பகுதிகளில், குன்றுகளில், பாறைகளில் வந்து சரிந்து விழக்கூடியதை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம், நிலச்சரிவு அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிலச்சரிவுக்கு நீர் வந்து ஒரு முக்கிய காரணமாக வந்து கருதப்படுது. தமிழ்நாட்டில் நீலகிரி மலைப்பகுதியில் வந்து அதிகமாக இந்த நிலச்சரிவு வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழனிமலை. என்னது, பழனிமலை எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம். அங்கே இருக்கக்கூடிய பழனிமலை, அதுக்குள்ள வந்து என்னங்க ஃபேமஸ், கொடைக்கானல். சரியா, அந்த கொடைக்கானல்லையும் என்ன வந்து நடக்குது, நிலச்சரிவு அதிகமாக ஏற்படுது. ஸோ நீலகிரி தான் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து தான் வந்து கொடைக்கானல். சரியா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அபாய நேர்வு குறைப்பு நடவடிக்கைகள் நிலவுச்சரிவுக்கு முன். ஸோ இது வந்து ஒன்றும் கிடையாது, நிலச்சரிவுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கவனமாக இருக்கணும். இப்போ ஏதாவது வந்து மாற்றங்கள் தெரியுதாங்கிற மாதிரி கவனமாக இருக்கணும். இப்போ நிலச்சரிவு நடந்துருச்சுன்னா அந்த பகுதிக்கு வந்து போகிறத தவிர்த்தரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், ரொம்ப ஜென்ரலாக தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு. ஸோ வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது வந்து வடகிழக்கு பருவக்காற்று காலங்களில் வெள்ளப்பெருக்கு வந்து நமக்கு ஏற்படுறதுங்கிறது ஒரு பொதுவான நிகழ்வாக தான் இருக்குது. இப்போ நமக்கு வருஷம் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. அதுலேயும் 2015ஆம் வருடம் வந்து குறிப்பிடத்தக்கதாக வந்து கருதப்படுது. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்தால் புயல்கள். ஸோ இதுவுமே நமக்கு வடகிழக்கு பருவக்காற்று காலங்களில் தான் நமக்கு வங்கக்கடலில் உருவாகக்கூடிய வெப்ப மண்டலம் தான் வந்து சூறாவளியை வந்து நமக்கு தமிழக கடற்கரை பகுதியை வந்து தாக்குது இல்லையா. சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா உயிர் சேதம் இருக்குது, பயிர்கள் சேதம் இருக்குது, நம்மளோட உடைமைகளுக்கு வந்து அதிக சேதங்கள் இருக்குது. ஏன்னா மழையோட தாக்கத்தினால. சரிங்களா, அந்த மழையுமே வந்து நமக்கு 5 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. மிக அதிக மழை, மிதமான மழை, குறைந்த மழை மற்றும் மிக குறைந்த மழைன்னு சொல்லிட்டு 5 புயல் மண்டலங்களாக நமக்கு பிரிச்சிருக்காங்க. அந்த புயலோட தாக்கத்தை வந்து 5 மண்டலங்களாக வந்து நமக்கு பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து வறட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நமக்கு நீர் பற்றாக்குறை உள்ள மாநிலமாக தான் நம்ம கருதப்படுறோம் இல்லைங்களா. நம்ம மாநிலத்தில் நீர் தேவைக்கு பருவமழை வந்து பெரிதும் வந்து நம்பியிருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த பருவமழை வந்து வரலை அப்படிங்கிறப்ப வறட்சி வந்து பேரழிவுக்கு நமக்கு வழிவகுக்குது.
ஸோ அப்போ நம்ம எப்படி செல்ஃபாக பாதுகாத்துக்கணும் அப்படின்னா மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே செஞ்சு நீர்களை, அந்த நிலத்தடி நீரை நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிற வழிமுறைகளை தான் வந்து இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்திங்க அப்படின்னா தீ விபத்து. ஸோ நம்ம வந்து ஒரு வெப்ப மண்டலமாக இருக்கிறனால நம்ம மாநிலத்தில் கோடை காலங்களில் அடிக்கடி அதுவாக வந்து தீ பற்றிக்கிட்டு எரியும் இல்லைங்களா. அந்த முட்புதர் காடுகள், இலையுதிர் மற்றும் இந்த முட்புதர் காடுகள் தான் இது எல்லாமே திடீர்னு வந்து தீ பற்றிட்டு அது வாட்டுக்கு குபுகுபுன்னு எரியும் இல்லைங்களா, அதுதான் என்னது தீ விபத்துன்னு கருதப்படுது. ஸோ இதுக்கடுத்து வந்து சுனாமி. ஸோ நமக்கு வந்து பொதுவான விஷயம் வந்து இந்த சுனாமி அப்படிங்கிறது கிடையாது. இந்தியாவில் சுனாமிங்கிறது வந்து பொதுவான விஷயம் வந்து கிடையாது. இருந்தாலும் 2004 வருஷம் சுனாமினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிச்சிட்டு போச்சு இல்லைங்களா. சரி, அது வந்து என்னதுங்க, ஸோ இது வந்து நமக்கு பொதுவான விஷயம் வந்து கிடையாது. ரொம்ப ரேர் கேஸ் தான் நம்ம நாட்டில் சுனாமி அப்படிங்கிறது. ஸோ இருந்தாலும் அந்த அபாயத்துக்கு முன்னாடி பின்னாடி என்னங்கள் ஜென்ரலாக வந்து இருக்கும். ஸோ வானிலையில் வந்து என்ன சொல்கிறாங்க, வானொலியில் வந்து என்ன சொல்கிறாங்க, ரேடியோலலாம் நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு தான் அந்த நிகழ்வு நடந்த இடங்களை கிராஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். எல்லா இதுலேயுமே வந்து விபத்துக்கு முன், விபத்துக்கு பின், சுனாமிக்கு முன், சுனாமிக்கு பின், இந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த ப்ளூ லெட்டருக்கு கீழே இருக்க ஒரு பேராகிராஃபை மட்டும் படிச்சு பாருங்கள், போதுமானது. அடுத்தது நில அதிர்வு. ஸோ இது வந்து பொதுவாக வந்து நமக்கு வட இந்தியாலையும் மத்திய இந்தியாலையும் தான் அதிகமாக வந்து இருக்கும். தமிழகத்து சைடு வந்து சும்மா ரொம்ப ரேரான கேஸாக தான் வந்து இது நமக்கு இருக்கும். ஓகேங்களா. மிதமான அபாயத்தன்மையாக தான் நமக்கு வந்து இருக்கும். இதுதான் வந்து நில அதிர்வு. இப்போ மாநிலத்தோட பேரிடர் மேலாண்மை ஆணையத்துக்கு கூட சேர்ந்து மீட்பு படைகள் வந்து யார் யார் செயல்படுறாங்க அப்படிங்கிற அமைப்புகள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாநில அல்லது யூனியன் பிரதேச அமைப்புகள். ஃபஸ்ட்டு வந்து மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம், அதில் யார் இருப்பா, முதலமைச்சர். அடுத்து நிவாரண அல்லது பேரிடர் மேலாண்மை துறை. அடுத்து காவல்துறை, வனத்துறை, தீ மற்றும் குடிமையியல் பாதுகாப்பு சேவைகள், சுகாதார சேவைகள், போக்குவரத்து துறை, பொதுப்பணித்துறை, கால்நடைத்துறை, உணவு மற்றும் வட்ட வளங்கள் துறை. சரிங்களா. அடுத்து வந்து மாவட்ட அமைப்புகள் கீழ்கண்டவாறு அப்படின்னா மாவட்டங்களில் செயல்படக்கூடியது மாவட்ட நீதிபதி. ஓகேங்களா. வருவாய்த்துறை, குடிமைப்பணி நிர்வாகம், உள்ளூர் காவல்துறை, குடிமை பாதுகாப்பு, தீயணைப்பு மற்றும் அவசர சேவைகள், ஊர்காவல் படை. ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாருமே தான் சேர்ந்து இந்த பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகளை வந்து செய்கிறவங்க. ஓகேங்களா. அவ்வளோதாங்க. ஸோ அந்த லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அந்த 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 6 வந்து நம்ம 2 வீடியோவாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நம்பர் 1, கிளாஸ் நம்பர் 1 பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா நமக்கு இதுக்கு ஜியாகிரஃபிக்கு தனியாக ப்ளேலிஸ்ட்டே வந்து கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நம்மளோட ஜிஎஸ் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய ஆஃபர்ஸும் வந்து போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.